சம்மர் ஹவுஸுக்கு போய் சரக்கு அடிச்சா இறந்த காலத்துக்கு போலாமா? ஜெனினோட அப்பா அம்மா வந்து அவங்கள வந்து ஒரு சிங்கிங்க்கு அலோவ் பண்ணலனாலும் தான் பிள்ளையாச்சும் அலோவ் பண்ணுவான் இல்லையா? நானே வந்து ஊருக்குள்ள நீ உருப்பணுமா அப்படின்னு சொல்லி தான் தாய் நினைக்கிற மாதிரி இருக்குது. வெல்கம் பேக் டு வீக்லி வாய்ஸ் அஃபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய சம்மர் ஹவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி இல்லாம எதிர்காலத்திலும் இறந்த காலத்திலும் நடக்கப்பட்ட விஷயத்த வந்து சொல்ற ஒரு பிலிம் தான் சம்மர் ஹவுஸ். சம்மர் ஹவுஸ்ல வந்து ஒரு 3 கேரக்டர் தான், அப்பா அம்மா பொண்ணு. இவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைனா, அப்பா அம்மா சொல்றத பொண்ணு கேட்டு நடக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஜெனிக் ஃபேமிலி நினைக்குது. தான் பொண்ணுக்கு அது ஒரு விருப்பமே இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பொண்ணு சொல்லுது. அது எது சொன்னாலுமே ஜெனின் வந்து கேட்டுக்கிறதே இல்லை. ஜெனின்றவங்க தான் தாய், ஹீரோயினியோட அம்மா. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சம்மர் ஹவுஸ்க்கு நான் போறேன், கோவப்பட்டா சம்மர் ஹவுஸ்க்கு போய் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஜெனின் அதை நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அதே ஹவுஸ்க்கு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணணும்னு அங்க போறாங்க. அங்க வந்து ஒரு பூனைக்குட்டி இருக்குது, ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது, அப்புறம் அவங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய லைஃப் ஸ்டைலு, ஜெனினுடைய லைஃப் ஸ்டைலு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டில்லும் ஒரு ரைட்டிங் ஒர்க்கா இருக்குது. அதை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரக்கு அடிச்சுட்டு கையில ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஸ்டோன் வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்த காலத்துக்கு போயிட்டாங்க. நிகழ்காலத்துல இருந்து இறந்த காலத்துக்கு போயிட்டு அம்மா வந்து 25 வயசு டு 20 டு 25 வயசுல என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவுக்கு வந்து சிங்கிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஜெனினுக்கு தான் புள்ள வந்து அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்குமா, அடுத்து ஸ்விம் பண்ணுவாங்க, எல்லாரும் கூட போய் பார்ட்டி பண்ணுவாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்காங்க, தாத்தா பாட்டி இப்படி வந்து இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் பொண்ணு நினைக்குது. இவங்க வந்து சரக்கா போட்டுட்டு இறந்த காலத்துக்கு போய் அம்மாவுடைய லைஃப் ஸ்டைல மாத்துறாங்க இந்த நம்மளுடைய சம்மர் ஹவுஸ் பிலிம்ல. இதுல என்ன ஒரு மெயின் ட்விஸ்ட்னா, தான் அப்பாவையும் ஜெனினையும் சேர்த்து வைக்கிறத தான் பொண்ணு கொண்டு அதை கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. 2 பேரும் ஒரு பார்ட்டியில மீட் பண்றாங்க. அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்ப ஒரே ஒரு நாள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இவங்களை வந்து கட்டுக்கோப்பா வீட்டுல வச்சாலும் தான் பொண்ணே வந்து தான் அப்பா கிட்ட வந்து அம்மா வந்து வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்லும் போது, அம்மான்னு சொல்ல ஜெனின் வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்லும் போது போய் பார்க்க போறாங்க. அப்ப வந்து ஒரே ஒரு நாள் ட்ரிப்பா வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டு அவ்வளவுதான் மேட்டர் பண்ணி சும்மா பிளாக் பஸ்டா மேட்டர் பண்றாங்க. ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு உணர்ச்சி தூண்டுதா இல்லையான்னு நீங்களும் சொல்லுங்க. இப்படி பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜெனினோடைய பொண்ணுகிட்டயே சொல்றாங்க. ஆனா வந்து அவங்களுக்கே தெரியாது இதுதான் தான் பொண்ணுன்னு. அப்புறம் வந்து கையில வச்சிருந்த ஸ்டோனும் கிடைச்சிட்டு அந்த பூனைக்குட்டியும் கரெக்டா வந்துச்சு. அதே சரக்கு பாட்டில மறுபடியும் சரக்கு அடிக்கிறாங்க. நிகழ்காலத்துக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லும் போது, அந்த சிங்கிங்க்கு வந்து உங்களுக்கு சிங்கிங் பிடிக்கல, சிங்கிங் பண்ணுங்கன்னு சொல்லி சிங்கிங் பண்ணும்போது சூப்பரான ஒரு மியூசிக் பிஜிஎமோட கொடுத்துருக்காங்க. ஒரு மியூசிக் லவ்வரு ஒரு பிலிம் பார்க்கும்போது ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட்டுக்கு தமிழ் டப்பிங்ல வந்து சூப்பர் பிலிம்னா இது சம்மர் ஹவுஸ்னே சொல்லலாம். சாங்க வந்து ரசிக்கிறவங்க இந்த பிலிமை பார்த்து சந்தோஷப்படுத்தலாம். அம்மாவுக்கு பாடக்கூடிய பாட்டா இருக்கட்டும், தான் பொண்ணு கேட்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அப்புறம் வந்து தான் பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. எப்படியே இறந்த காலத்துக்கு போய் அம்மாவுடைய லைஃபை பார்த்துட்டு வந்து இந்த விஷயத்தை ஆல்டர் பண்ணா வாழ்க்கை கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த பிலிம்ல கொடுத்துருக்காங்க. அதிக லேக் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயமே இல்லை. ஒரே சிம்பிள் கான்செப்ட் தான். சரக்க போட்டா இறந்த காலத்துக்கு போயிட்டாங்க. அதான் அந்த சம்மர் ஹவுஸ்னா வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வீட்டுல போயிட்டு அந்த சரக்க போட்டாங்க. நிறைய விஷயம் நடந்தது. இதுதான் அந்த பூனைக்குட்டி, அந்த ஸ்டோனு, அந்த போட்டோஸ், அந்த போட்டோவும் அந்த ஸ்டோனு அந்த பூனைக்குட்டியை வச்சுட்டு இப்படி சரக்க போட்டு படுத்தாங்க. அவ்வளவுதான், நிகழ்காலத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாமே எப்பயும் போல கேஷுவலா இருக்குது. இவங்களை வந்து தப்பிச்சோட்ட சாமி இறந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த பிலிம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஜாலியா இருக்குது. நம்ம மார்க் ஆண்டனி அதுக்கு இன்டர்நெட்னாலே அதுக்கு அடுத்தபடியும் ஹாலிவுட்ல வந்து சம்மர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, இந்த கதை வந்து இந்த பிலிமுக்கு ஓகேவா?